ஏகாத்ம மானவ் தர்ஷனில் ப்ரிடாமினென்ட்லி இந்திய சிந்தனை அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஏன் அப்படின்னு அந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னு நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. நம்ம நாட்டை மட்டும் இல்லை, நம்மளோட மனசு பயங்கரமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது. எதனால்? சிந்தனை காலனித்துவ சிந்தனையாக மாறிட்டு. அதனால அப்போது நம்மளை பிரித்த ஆளும் சூழ்ச்சி அவங்க வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் அது அதோட முழு பரிமாணத்தோடு நம்ம அதை புரிஞ்சிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா புரியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அது ஒரு கிறிஸ்தவ ஏகாதிபத்திய அரசு. அந்த சக்தி நம்மளை பயங்கரமாக அடிமைப்படுத்தி இருந்தது. ஏன்னா ஏன் இந்த விஷயத்தை பற்றி தீன்தயாள்ஜி பேச வேண்டியது இருக்குன்னாக்கா, அல்லது நான் இந்த இடத்துல அதை பற்றி பேச வேண்டியிருக்குனாக்கா, அவர் வெறும் பொருளாதாரம் மாத்திரம் நமக்கு சொல்கிறதுக்கு வரல. நம்ம முதல்ல பார்த்தோம் இன்டெக்ரல், அது ஒருங்கிணைந்த முழுமையான அப்படிங்கிற விஷயம். ஸோ பொருளாதாரம் மாத்திரம் பேசலை, அவர் அரசியல், சமூகம், தனி மனித ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், இப்படி எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைந்து பேச வந்திருக்கார். அப்போது முழுமையாக இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும், நம்மனாக்கா மொத்த இந்தியர்களும். அப்போ அந்த பாதை மார்க்சிய சோஷியலிசமானாக்கா இல்லவே இல்லை. முதலாளித்துவ தனித்துவம்னாக்கா அதுவும் இல்லவே இல்லை. அப்போது இந்த ரெண்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக வேறொரு பாதை, அதுதான் ஏகாத்ம மானவ் தர்ஷன் முன்வைக்கக்கூடிய முழுக்க பாரதிய சிந்தனையில் உள்ள ஒரு பாதை. நன்றி.